இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதிர் தனா வாழ்க்கை கெடுத்துட்டான்னு மாமா நம்புறாரு. அந்த நேரத்துல போய் தனா அவன் கூட வாழ்றன்னு கேட்டா அவர் எப்படி சரின்னு சொல்லுவாரு? தப்பான ஒருத்தனோட தான் பொண்ணு வாழ்றத எந்த அப்பா தான் சரின்னு சொல்லுவாரு? சீனு, கதிர் நல்லவன். அவனும் தனாவ உண்மையிலே லவ் பண்றான். தனாவை நல்லா பார்த்துப்பான். அது தனாவுக்கு புரிஞ்சதுனாலதான் பெரியப்பா கிட்ட அவ ஆசைய சொன்னான். தனாவுக்கு மட்டும் புரிஞ்சா போதாது, மாமாவுக்கு நீங்க அதை புரிய வச்சிருக்கணும். அப்படி கதிர் நிஜமாவே நல்லவனா இருந்திருந்தானா அத மாமா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லி கதிர் மேல நல்ல ஒப்பீனியன் வந்ததுக்கு அப்புறம் தனா அவ ஆசைய சொல்லியிருந்தா மாமா சம்மதம் சொல்லியிருப்பாருல. நீ சொல்றது எனக்கு புரியுது சீனு. ஆனா அதுக்கான டைம் அப்போ இல்ல. பெரியப்பா வேற கோர்ட்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்பதான் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனாலதான் ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு மலை மேல போய் சூசைட் பண்ண போனல. ஆனா நீ அடுத்து என்ன நடக்கும்? பெரியப்பா கோவப்படுவாரே, அப்படி ஏதாவது யோசிச்சியா? அந்த மாதிரி தான் இதுவும். அவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் நான் தனாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தேன். இப்போ அதுக்காக உன் அம்மா மாதிரி நீயும் என்ன திட்ட போறியா? இல்ல மாயா, உன் இன்டென்ஷன் சரியாதான் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்துல நான் உன்னை தப்பா நினைச்சிருக்கேன். ஆனா நம்ம வீடு நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு நீ ட்ரை பண்ணி போராடி காப்பாத்துன. அதுலயே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்கன்னு. சோ இனிமே எப்பவும் நான் உன் பக்கம் தான் நிப்ப மாயா. நீ தப்பே பண்ணாலும் அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தான் நான் நம்புவேன். தேங்க்ஸ் சீனு, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும். இங்க பாரு மாயா, இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட தான் நிப்பேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் உனக்காக செய்வேன். வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்க மாட்டா. ஹஸ்பண்டோட சப்போர்ட் மட்டும் இருந்தா போதும். எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். நான் எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் மாயா.